Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெக்கம் சூழ்ந்து இருக்குதா? எங்க பார்த்தாலும் அவமானம் தாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கூடி நிற்க வேண்டியதா இருக்குது. ஒரு திருமணத்துக்கு போனாலும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதா இருக்கு. ஓரமா இருக்கு. சொந்தக்காரங்களாம் என்ன அவமானமா பார்க்குறாங்க. எங்ககிட்ட காசு இல்லைங்க, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க, வீணா என்ன பகைக்கிறாங்க. என் சகோதரி என்ன பகைக்கிறான், என் சகோதரன் என்ன பகைக்கிறான், என்னோட தாய் தகப்பன் என்ன பகைக்கிறாங்க. நான் என்ன செய்வேன் என்று தெரியாம இருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வச்சிருக்கிறாரு. கவலைப்படுற உங்களுக்கு தான். ஆமா, உங்களுக்கு ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பாருங்க, நீங்க ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்கிறபடியினால், தேவரை நம்பி இருக்கிறபடியினால், எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறபடியினால், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடியினால், தேவனுடைய ஆலயத்தும் அதனுடைய வேலையிலும் நீங்க முன்னே போய் நின்னதுனால, உபவாச ஜெபனாலும் முன்னாடி போனீங்க, ஆண்டவருக்கு இந்த ஆலயத்தை பெருக்கினாலும் சுத்தம் பண்ணாலும் முன்னாடி போனீங்கல்ல, ஆண்டவருக்கு செய்தீங்கல்ல. சின்ன வேலையா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், ஆண்டவருக்கு என்று செய்தபடியினால், அவரை துதித்திருக்கிறபடியினால், அவரை மகிமைப்படுத்துகிறபடியினால், எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம்பா 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 தோத்திரம்பா தோத்திரம்பா எசப்பா தோத்திரம்னு சொன்னீங்கல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வார்த்தை இப்படியா சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை துதிக்கிறவர்கள் தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவர்கள், தோத்திரம் 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 சொல்றோம்ல, தோத்திரம் சொல்லுகிறவர்கள் நீங்கள்ல தானே. ஆண்டவர் சொல்றார், நீங்க தான்ப்பா என் ஜனம். எந்த சூழ்நிலை எனக்கு தோத்திரம் பண்றீங்களே, எந்த விதமான பிரச்சனையின் மத்தியில எனக்கு தோத்திரம் பண்றீங்களே, என்ன தேடுறீங்களே, என் ஜனமாச்சே. என் ஜனத்தை நான் எப்படி வெட்கப்படுத்துவேன்? என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சாப்பிட்டு திருப்தியா இருந்து அடைந்தீங்கல்ல, ஆண்டவரை துதிச்சிங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை நான் ஒரு பொழுது வெட்கப்படுத்த மாட்டேன்யா. என் ஜனத்தை ஒரு பொழுது எப்படிங்க வெட்கப்படுத்துவோம்? எப்படிங்க ஆண்டவர் வெட்கப்படுத்துவார் நினைக்கிறீங்க? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்றதை எழுதுங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு நடந்தாயோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நடந்தாயோ, எந்த இடத்துல அவமானமாய் நடந்தாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போடுவார். அதே இடத்துல கம்பீரமாய் நடக்க பண்ண போறாரு. அதே இடத்துல ராஜாவை போல நீ நடக்க போற, ராஜாத்தி போல நடக்க போற. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் அதுதான் உனக்கு பரிசா கொடுக்க போறாரு. அதுதான் தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு. அவமானப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல, அதே ஆபீஸ்ல, அதே குடும்பத்துல, அதே இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. சோர்ந்து போகாதே, புலம்பாதே, வேதனைப்படாதே, அழாதே. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உயர்த்த போகிறார். உன்னை சந்தோஷமாய் நடத்த போகிறார். வெட்கப்படுத்த போறதில்ல ஆண்டவர், வெட்கப்படுத்த போறதில்ல ஆண்டவர். உன்னை வெட்கமா நடத்த போறதில்ல. மகிமையின் ராஜா வெற்றி சிறக்க போறாரு. அதுதான் சொல்றது, என் ஜனம்ன்றாருங்க. நீங்க ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு செல்ல பிள்ளைங்க, இயேசு ராஜாவின் அழகான பிள்ளைங்க. நீங்க பிரியங்க, ஆண்டவருக்கு பிரியங்க. நீங்க பிரியமா இருக்கிற உங்களை வெட்கப்படுத்துவாரா? பிரியமா இருக்கிறவங்களை வெட்கப்படுத்துவாரா? ஆண்டவர் வெட்கப்படுத்துவதில்லை. என் ஜனம் ஒரு பொழுதும் வெட்கப்படுத்துவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்டவர் செய்வதில்லை. இனி ஆண்டவர்களோடு கூட இருக்க போகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சோமடலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவமானத்தை பார்த்துருக்கிறாங்கப்பா, கண்ணீரை பார்த்துருக்கிறாங்க, வேதனையை பார்த்துருக்கிறாங்க, துக்கத்தை பார்த்துருக்கிறாங்க, வெக்கத்தை பார்த்துருக்கிறாங்க. இனி என் பிள்ளைகள் வெக்கத்தை பார்க்காதபடிக்கு நடத்தும். என்
பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படக்கூடாதப்பா. வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் நீர் நடத்தும். வெட்கத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமையாய் நடத்தும் அப்பா. இரக்கம் பாராட்டும். குறைகளை கிறிஸ்தேசுக்குள் நிறைவாய் நடத்தும். வாழ்த்தும். இயேசுவின் நாமத்தினாலே அவர் திருப்தியா இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ.